Yeah, okay, guys. So welcome back to the எத்தனாவது கிளாஸ்? ஞாபகம் இல்லை guys. ஓகே, ஐம் சாரி. ஓகே, எனக்கு எத்தனாவது கிளாஸ் ஞாபகம் இல்லை, பட் வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். ஸோ லிக்விடிக்குள்ளே வந்துட்டோம். நேற்று வந்து லிக்விடிட்டி என்ன சொல்கிறது, ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து லிக்விடிட்டி பேசிக்ஸ், லிக்விடிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லாம் தெளிவாக பார்த்தோம். நான் எதுக்கு அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, ட்ரேடிங் இந்த மந்த் இந்த ஒரு ரெக்கார்டிங் வாங்கி படிக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னா, நாட் ஃபார் தியரிஸ். ஐ டெல் தட் நாட் ஃபார் தியரிஸ். இங்கே இருக்க எந்த கிளாஸுமே சரி, எந்த ரெக்கார்டிங் கிளாஸுமே சரி, நாட் ஃபார் தியரி. ஓகேவா? நாட் ஃபார் தியரி. ஏன்னா நீ ஐசிடி பற்றி தியரி வந்து நிறைய யூடியூப்லேயே இருக்குது. நான் இங்கே தியரியை பற்றி பேச வரல. ஓகேவா? ஐ வாண்ட் டு டெல் அபவுட், ஓகேவா, ஐ டீச் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? நான் இங்கே வந்து தியரிலாம் டீச் பண்ண வரல. அந்த தியரியில் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் உங்கள்கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம்னு வந்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே, தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு தியரி தான் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் பார்த்தாலே எல்லா தியரியும் இருக்குது. எஃப்இஜி தியரி, ஆர்டர் பிளாக் தியரி, பிரேக் பிளாக் தியரி, வேறு என்ன இருக்குது, ஓடிஇ தியரி, தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி தியரி, எல்லாமே தியரியாக கிடக்குது. ஓகேவா? ஓகேவா? இந்த தியரி எல்லாம் எதுக்கு அப்படின்னா, தியரி எல்லாம் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுமா அப்படின்னா, தியரி வந்து ஒர்க் ஆகாது. ஆக்சுவலி தியரி ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஐசிடி சொன்ன எந்த தியரியுமே ஒர்க் ஆகாது. மார்க்கெட்டை பற்றி இருக்க எந்த ஒரு தியரியுமே ஒர்க் ஆகாது. ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க் ஆகும். ஓகேவா? அந்த தியரியை பற்றி நீ ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்தால் ஒர்க் ஆகும். நான் இப்பயும் சொல்கிறேன், நீ எந்த ஒரு கான்செப்டும் படிக்க தேவையில்ல. எந்த ஒரு கான்செப்டுமே படிக்க தேவையில்ல. யூ டிடன்ட் நீட் ஐசிடி. ஐசிடி தேவையில்லை, எஸ்எம்சி தேவையில்லை, ப்ரைஸ் ஆக்ஷன் தேவையில்லை. ப்ரைஸ் ஆக்ஷன் தேவையில்லை. ஓகேவா? அரல்ஸ் எந்த கான்செப்ட், அதர் கான்செப்ட், ஓகேவா, அதர் கான்செப்ட் எதுவுமே தேவையில்லை. இங்கே இருக்க எந்த ஒரு கான்செப்டுமே உனக்கு தேவையில்லை. ஓகேவா? எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? இது எல்லாமே வேஸ்ட். திஸ் ஆல்ஸ் வேஸ்ட். ஓகே, டெலிட். ஸோ உனக்கு என்ன தேவை? வாட் யூ வாண்ட், வாட் யூ நீட், வாட் யூ நீட். ஓகேவா? வாண்ட் இல்லை, நீட். திஸ் ஒன் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? இந்த விஷயம் தான் உனக்கு தேவை. உனக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணுறேன் பார், இது மட்டும்தான் உனக்கு தேவை. வேற எதுவுமே உனக்கு தேவையில்லை. ஓகேவா? திஸ் ஒன் திங், என்ன சொல்றது, போதும், ஃபுல்லாகவே போதும். இது ஒன்று போதும் உனக்கு. ஐசிடி, எஸ்எம்சி எந்த ஒரு கான்செப்டுமே தேவையில்லை. உனக்கு தேவை மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். மார்க்கெட் என்ன பண்ணுது, அதுக்கு தேவை அல்காரிதம் அண்டர்ஸ்டாண்டிங். அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது. ஒரு கேள்வி தான் ப்ரோ, ஒரே ஒரு கேள்வி தான் ப்ரோ. இந்த ஒரு கேள்விக்கு உனக்கு பதில் தெரிஞ்சா என்ன சொல்றது, மார்க்கெட் ஈஸியாக நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு கொஸ்டினுக்கு உனக்கு ஆன்சர் தெரிஞ்சா போதும். ஹவு அல்கோஸ் ஒர்க்ஸ். ஓகேவா? அல்கோஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சா போதும். வேற எதுவுமே தேவையில்லை, வேற எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? இவ்வளோதான். ஹவு அல்கோஸ் ஒர்க், அது மட்டும் தான் விஷயம். ஓகேவா? அதை எவனுமே உனக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. உட்காந்து எல்லாத்தையும் சுற்றி வளைக்கிறான், எதுக்கோ தெரில. இதெல்லாம் என்னது, எல்லாமே அல்கோஸ். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லேயே சொல்லிட்டேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து அல்கோஸ் ரன் ஆகிறத வச்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஐசிடி கண்டுபிடிச்சிருக்காரு மனுஷன், அவ்வளோதான். ஓகேவா? அல்கோஸ் அப்படி தான் அந்த ஸ்ட்ரக்சரில் தான் போகணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர். அல்கோஸ் ரன் ஆகிறத வச்சு கண்டுபிடிச்ச ஸ்ட்ரக்சர், தட்ஸ் இட். ஓகேவா? அண்ட் லிக்விடிட்டி, இது எல்லாமே என்ன, அல்கோஸ் ரன் ஆகிறத வச்சு
எந்த ஹைஸ் எந்த லோஸ் தூக்குதுங்கிறத வச்சு பார்க்கறதா லிக்விடிட்டி. ஸோ எல்லா கான்செப்ட்டுமே அல்கோஸ்குள்ள வந்து அடங்கிடும். அல்கோஸ் என்ன வேலையை செய்தோ அங்கே அதை தான் இங்கே வந்து கான்செப்டாக எல்லாம் டெரைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அல்கோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது அந்த ஒரு கேள்வி உனக்கு பதில் தெரியணும். ஸோ அதுக்கு தான் இன்ஸ்டியூஷனோட திங்க் பண்ணி இன்ஸ்டியூஷனாட்டம் நீ திங்க் பண்ணக்கூடாது. ஓகேவா? இன்ஸ்டியூஷனோட ஒரிஜினல் வேலை இல்லை, வார்த்தையை தப்பு தப்பா சொல்றாங்க. அப்புறம் நான் சொல்றதுன்னே தெரியல. இன்ஸ்டியூஷன் வந்து மந்த் மினிமம் 6 months இன்ஸ்டியூஷனோட ட்ரேடிங் பீரியட் இன்ஸ்டியூஷன் அனலைஸ் பண்ணி பண்றான் அப்படின்னா மினிமம் 6 months ஹோல்ட் பண்ணுவான். ஓகேவா? பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இல்லை, இந்த டே ட்ரேடரு, ஸ்கேல்பரு, ஸ்விங்கு எல்லாம் 6 மாசம் ஹோல்ட் பண்ண போறீங்களா? இல்லவே இல்லை. உனக்கு இன்ஸ்டியூஷனாட்ட திங்க் பண்ண தேவையே இல்லை. ஓகேவா? நீ இன்ஸ்டியூஷனாட்ட திங்க் பண்ண தேவை இல்லை. ஓகேவா? நீ யாராட்டும் திங்க் பண்ணணும்? யூ திங்க் லைக் அல்கோ. நீ அல்கோவாட்டம் திங்க் பண்ணணும் அப்படின்னு கூட நான் சொல்ல வரல. அல்கோ என்ன அடுத்து பண்ண போகுதுன்னு உனக்கு தெரியணும். ஓகேவா? அவ்வளோதான். நீ இன்ஸ்டியூஷனாட்ட திங்க் பண்ண தேவையில்லை. என்னடா இவன் இப்படி சொல்றான்? ஏன்னா அது பெரிய பெரிய ட்ரேடர்லாம் சொல்றாங்க திங்க் லைக் இன்ஸ்டியூஷன் அப்படிம்பாங்க. ஓகேவா? இன்ஸ்டியூஷனாட்டம் திங்க் பண்ணு அப்படிம்பாங்க. ஸோ இவன் என்னடா அல்கோஸ் ஆட்டம் திங்க் பண்ணு, இன்ஸ்டியூஷன் ஆட்டம் திங்க் பண்ணாது அப்படிங்கிறான். அஃப்கோர்ஸ் நீ இன்ஸ்டியூஷன் ஆட்டம் திங்க் பண்ணனா 6 மாசம் ஒரு ட்ரேடை ஹோல்ட் பண்ண போறியா? இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப எது மாதிரி திங்க் பண்ணணும்? அல்கோஸ் தான் சிம்பிளா முடிச்சுட்டு போயிடும். 1 டேக்குள்ள 50 minutes போயிட்டு 50 seconds போய் என்ட்ரி போடலாம். அல்கோஸ் தான் அதோட ட்ரேட். அந்த 1 day டியூரேஷன், தட்ஸ் இட். ஓகேவா? யூ திங்க் லைக் அல்கோ. அவ்வளவுதான். அல்கோ என்ன பண்ணுது, என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு சிம்பிள், ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். பாஸ்ட். இது எல்லாத்துக்கும் தெரியாத விஷயம்லாம் இல்லை, தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஓகேவா? பாஸ்டையும் ப்ரெசென்ட்டையும் ப்ளஸ் பண்ணாலே உனக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சிடும். ஓகேவா? பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு, ப்ரெசென்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, சீக்குவல் டு ஃபியூச்சர். அவ்வளவுதான். ஸோ இப்பயும் அதே தான். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், அல்கோ. நான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வர்றது அல்கோ தான். நீ வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் அப்படிங்கும் போது பெரிய பெரிய ஹியூமன்ஸ் நல்லா அனலைஸ் பண்ற ஹியூமன்ஸ் கூட நீ போட்டி போடல. யூ ஆர் யாரு கூட போட்டி போடுற? ஜஸ்ட் அல்கோஸ் கூட. ஒரு ரோபோட் ஒன்னால ஜெயிக்க முடியாதா? இட்ஸ் டூ ஈஸி ப்ரோ, இட்ஸ் டூ ஈஸி. அந்த ரோபோட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரிஞ்சா போதும், அதை ஈஸியா அனலைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட்டா போகணும்னு நினைக்காத, அது கூடவே போகணும்னு நினை. ஓகேவா? பாஸ்ட்ல அல்கோ என்ன பண்ணிருக்கு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ப்ரெசென்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபியூச்சர்ல என்ன பண்ணுன்னு தெரிஞ்சிடலாம். ஸோ வாட்டை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாஸ்ட்ல வந்து அல்கோஸ் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிருச்சு. ஓகே. தென் ப்ரெசென்ட்ல இந்த இடத்துல என்னது அல்கோ வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. ஆர்எல்ஸ் இந்த லிக்விடிட்டியை அல்கோஸ் எடுத்துருச்சுன்னு வச்சுக்குவேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? பாஸ்ட்ல லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுச்சு, ப்ரெசென்ட்ல லிக்விடிட்டி எடுத்துருச்சு, ஃபியூச்சர்ல என்ன பண்ணும்? லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இது இன்டர்மீடியட்ல இதாக மாறும். ஸ்ட்ரக்சர் படி பார்த்தேன் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லோ, தென் இன்டர்மீடியட் டேர்ம் லோ, தென் இந்த ஹையை தான் எடுக்கும். இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிரியேட் பண்ணிட்டு அது பாட்டு ஹை எடுக்கும். ஸோ திஸ் இஸ் இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ அப்படிங்கும் போது பாஸ்ட்ல அல்கோ லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம், ப்ரெசென்ட்ல அல்கோ லிக்விடிட்டி எடுக்கும். ஓகேவா? ஃபியூச்சர்ல அல்கோ இந்த ஹையை வந்து டார்கெட்டை அடிக்கும். இவ்வளோதான். ஸோ அப்படிங்கும் போது பாஸ்ட்ல என்ன பண்ணியிருக்கு? லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு. தட் இஸ் கால்ட் இன்ஜினியர் லிக்விடிட்டி. டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? ப்ரெசென்ட்ல என்ன பண்ணுது? லிக்விடிட்டி எடுக்குது. ஓகேவா? லிக்விடிட்டி எடுக்கல ப்ரோ, இங்கே தான் ப்ரோ மேலேயே நின்றுகிட்டு இருக்கு ப்ரோ அப்படிங்கும் போது யூ வெயிட். இந்த லிக்விடிட்டி எடுக்கிற ப்ரெசென்ட் வரும், அந்த ப்ரெசென்ட்டை நான் மீன் பண்ணுறேன். அது ஃபியூச்சரில் இருக்க ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் வந்தால் தான், இன்னொரு 4 நிமிஷம் ஆனால் தான் அந்த லிக்விடிட்டி எடுக்கும் அப்படின்னாலும் ஓகே. வெயிட் ஃபார் 4 minutes, வெயிட் ஃபார் 5 minutes அன்டில் த லிக்விடிட்டி டேக்கன். இந்த பாஸ்ட்ல வச்ச லிக்விடிட்டி டேக்கன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு. அதுதான் உனக்கு ப்ரெசென்ட். அந்த ப்ரெசென்ட்டுக்கு அப்புறம் வாட் இஸ் ஃபியூச்சர்? இங்கே எம்எஸ்எஸ்ஓ இல்லை சிஸ்டோ இல்லை ஐஎஃப்இஜோ பிரேக்கர் எது வேணா வச்சுக்கோ. உன்னோட என்ட்ரி மாடல் வச்சு என்ட்ரி எடுத்தா அப்படின்னா ஃபியூச்சர் என்ன நடக்கும்? டார்கெட் போய் அடிக்கும், அதான் ஃபியூச்சர்.